இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்காக நாங்கள் நிறைய விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். அங்கே முந்திரி அதிகமாக விளையிறதுனால முந்திரி விவசாயிகளுக்கு கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் முறை வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற முந்திரி சாகுபடி மொத்தத்தையுமே கூட்டுறவு முறையில் கொள்முதல் செய்து சந்தைப்படுத்தி அதன் மூலம் நிச்சயமாக பேக்கிங் செய்து அந்த பொருட்களை விருதாச்சலம் மையத்திலிருந்து அதை ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு டெவலப் பண்ணால் அந்த விவசாயிகளுக்கு அதனால் பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறதையும் அந்த பாயிண்ட்டை நம்ம அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அந்த கள ஆய்வில் பார்த்தோம்னா மதிப்பு கூட்டப்பட்ட அந்த முந்திரியினுடைய ரா மெட்டீரியலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாறும் பொழுது அதில் அதிகமான லாபம் இருக்குது. சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கூட்டுறவு அப்படின்னு பார்த்தாலே கடன் தள்ளுபடி தான். அந்த கடன் தள்ளுபடியை தான் விவசாயிகளும் ஏழை மக்களும் எதிர்பார்க்குறாங்க. அந்த முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதும் நம்ம சொல்லியிருக்கோம். ரேஷன் கடைகள் எந்த ஊரில் இல்லையோ அந்த ஊர்லெல்லாம் ரேஷன் கடைகள் கொண்டு வரணும். ரேஷன் பொருட்கள் கையிருப்பு இருக்கணும். அந்த விநியோகம் சரியான முறையில் நடக்கணும். அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் அந்த ரேஷன் பொருள் முறையாக போய் சேரணும். புகார்களை உடனடியாக ஆய்வு செய்யணும். அதற்கான தீர்வு உடனடியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதே போல பழுதடைந்த ரேஷன் கடைகளை புதுப்பித்து எந்த ஊராட்சிகளில் கிராமங்களில் ரேஷன் கடை இல்லையோ அங்கே புதுசாக ரேஷன் கடையை உருவாக்கணும். அது எல்லாமே ரெண்டட் பில்டிங்கில் இருக்குது. சொந்தமாக கட்டிடங்களை கட்ட வேண்டும் என்பதையும் நம்ம சொல்லி